அதிகாரி எல்லாருமே இயல்பாகவே ஊழல் கரைப்படியாத ஒரு அற்புதமான மனிதர்கள் என்பதால் தான் 5000 கோடி ரூபாயை நீண்ட கால முதலீட்டுக்கு அவர்கள் இவ்வளவு திட்டமிட்டு சேகரித்து வைத்திருக்கிறார் சொல்லி NDTV அதை நியூஸ் முடிக்கிறான். உண்மையிலே சொல்றேன், 2 மாத காலமாக இந்த கட்டுரை பிரபலமாகி இருக்கணும். இந்த செய்தி சில தனிநபர்கள் மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசு இப்போ துட்டு இல்லை. உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு துட்டு கிடையாது. அது நிறைய பேச வேண்டியிருக்கு அரசியல் வச்சுங்க. இங்கே உடனடியாக LIC நிறுவனம் தமிழ்நாடு அரசுகிட்ட ஒரு 3000 கோடி கொடுத்து பாண்டு வாங்குது. இதுல LIC நிறுவனத்தில் சாதனை என்ன தெரியுமா? ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் சாதனை, இந்த 3000 கோடி சரி, அந்த 5000 கோடி சரி, நாளைக்கு இந்த 2 பங்குகளையும் தராமல் போனால் யாருக்கு உத்தரவாதம் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசில் யார் ஆட்சி மாறினாலும் தமிழ்நாடு அரசு உத்தரவாதம், RBIயில் எந்த சேர்மன் மாறினாலும் இந்திய அரசு உத்தரவாதம். கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்பது நம்முடைய ஓராண்டு பிரீமியத்தோட இன்கம். உங்களுக்கு தெரியுமா தெரியல, 2 நாட்களுடைய LIC மிகப்பெரிய மைல் ஸ்டோன் 5000 கோடி வணிகத்தை முடிச்சிருக்கு. 5000 கோடி வணிகத்தை முடிச்சிருக்கு. ஓராண்டு பிரீமியத்தை பாதுகாப்பாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று திட்டமிட்டேன். இந்த LIC பொதுத்துறை நிறுவனத்தை இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினால்தான் அரசிற்கான முதலீட்டை திறக்க முடியும் சொல்றாரு. ஒரு வார்த்தை. எந்த தொலைநோக்கு பார்வை இருந்தால் டாக்டர் அம்பேத்கர் அன்றைய தினம் பொதுத்துறை இந்திய அரசியலமைப்போடு இணைத்தாரோ அது எந்த அளவுக்கு உண்மை என்று சொன்னால், 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்திய பொதுத்துறை நிறுவனம் RBIயும் காப்பாற்றும், தமிழக அரசையும் காப்பாற்றும் என்பதை LIC இன்று மிகப்பெரிய சாதனையை காட்டி. ஒரு சாதாரண நிறுவனம் தான் 2 அரசுகளை காப்பாற்று, மத்திய அரசை காப்பாற்று, மாநில அரசை காப்பாற்று. ஆக ஒன்று விஷயம் நம்ம மீண்டும் மீண்டும் தெரிவிக்கொள்ளும், நம்மை தாக்குவார்கள், நம்மளை மிகவும் திட்டமிட்டு அடிப்பார்கள். சசிகாந்த் சொல்லித்தான், உங்களை மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்படுத்த எவ்வளவு முயற்சித்தாலும் முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, மக்கள் தானே உங்களை சப்போர்ட் பண்றான், நிறுவனம் இருந்தா தானே, நிறுவனத்தையே நான் காலி பண்ண நீ என்ன பண்ணுவன்றதான். நான் பகிரங்கமா சொல்கிறேன் தொடரிலே, இன்னும் 100 வருடம் ஆனாலும் சொல்கிறேன், இப்படி தொடர் கூட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டே இருந்தால் இந்த மனித சமூகம் இருக்கிற வரை LIC என்ற மாபெரும் நிறுவனம் யாராலும் அசைக்க முடியாது என்பதை மட்டும் நான் சொல்றேன். யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் அசைக்க முடியாது. அது ரொம்ப மிக முக்கியமான. அமெரிக்கால ஃபெயிலியர், பிரிட்டன்ல ஃபெயிலியர், பல ஐரோப்பிய நாடுகள் இன்சூரன்ஸ் நிறுவனம் ஃபெயிலியர். மிக சக்சஸ்ஃபுல்லா ஓடக்கூடிய இந்தியா, சைனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் ஏன் இந்த இன்சூரன்ஸ் சட்டம்னா இந்த நேர்மை தான், மக்களுடைய சேவை தான். நீங்க எந்த நிறுவனத்தில கேள்வி கேட்டீங்களா? ஃபோன் பண்ணி வந்து பணத்தை வாங்கிக்கோங்க சொல்றோம். நான் உண்மையிலேயே இங்கே இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவங்க பல முற்போக்கு அமைப்பு வந்திருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தொடரில் இன்னைக்கு தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும், கேரளா முழுவதும் இன்னைக்கு கிளைம் செட்டில்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலே சொல்றேன், இங்க வந்த பல தோழர்களுக்கு பல நேரங்களில் ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டிருக்க உதவி நேரத்தில், தோழர் இப்படி ஒரு நபர் உங்க ஏரியாவில் இருக்காராமே, அந்த பணம் ஒரு 40,000 ரூபாய் LICயில் இருக்கு, எப்படியாவது அவரை வந்து வாங்கிக்கன்னு சொல்லும் போது, உண்மையிலே சொல்றேன், தமிழகம் முழுவதும், கேரளா முழுவதும் கிட்டத்தட்ட பல்லாயிரம் பாலிசிகளை தேடி தேடி மக்களுக்கு இன்னைக்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் கொடுத்தது என்று சொன்னால், உங்களை மாற்றி எளிய மக்கள் செய்த உதவி என்பதை இந்த நேரத்தில் நேற்றைய தினம் மாதாவரத்தில் தோழர் ஆனந்த் நீங்க வந்திருக்காரான்னு தெரியல, ரவி சிங்னு ஒருத்தர் 4 வருஷம் LICயில் பணம் கட்டி விட்டுட்டாரு. 44,000 இருக்கு தோழர், அண்ணா ஸ்ட்ரீட்டு, மாதாவரம். தோழர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு அந்த ரவி சிங் உங்க LIC அலுவலகத்தை தொடர்பு கொள்வா என்று இன்னைக்கு உறுதி அளித்திருக்கார். வேற எந்த நிறுவனத்திலும் இப்ப சாத்தியம் கிடையாது. இவையெல்லாம் நாம வந்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ரயில்வேல இருந்து தோழர் ராஜகுமார் உள்ளிட்ட தோழர் வந்திருக்காங்க. தோழர் இங்கிருந்து சென்ட்ரலுக்கு, சென்னையிலேருந்து திருவள்ளூருக்கு 10 ரூபாய் டிக்கெட்டு, சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டிக்கு 15 ரூபாய் டிக்கெட்டு. ஆனால் திருவள்ளூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வரணும்னா பஸ் ஃபேர் எவ்வளோ ஆகும்? அரக்கோணத்துலேருந்து கிளம்பி வரணும் எவ்வளோ பஸ் ஃபேர் ஆகும்? வெறும் 300 ரூபாய். இந்த தாம்பரம் போயிட்டு வர நம்ம மனோகர் கோட்டச்சங்க தலைவர் கூட 300 ரூபாய் நினைக்கிறேன் உங்கள் பாஸ், ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய். தாம்பரத்துக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு போயிட்டு வரலாம். கோட்டேரி 3 மாதத்துக்கு 500 ரூபாய். நான் கேட்குறேன், உலகத்தில் எந்த பொதுத்துறை நிறுவனமாவது இந்திய ரயில்வே மாதிரி
ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் பயணப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருக்கோம்னா இந்தியா எவ்வளவு பெருமை கொள்ள வேண்டிய நிறுவனம். அங்க ஒரு அமைப்பு இருக்கு, டிஆர்யூன்னு ஒரு யூனியன் இருக்கு. இன்னைக்கு சமீபத்தில் பல தொழிற்சங்கங்கள் தவறு செய்தால் எப்படி மக்கள் திருப்பி அடிப்பார்கள் என்று சொன்னால், SRMU என்ற யூனியன் செய்த தவறால் மக்கள் மத்தியில் ஊழியர் மத்தியில் தவறாக வேலை செய்தவுடைய விளைவு டிஆர்யூ யூனியன் மிகப்பெரிய அங்கீகார தேர்தலில் இன்னைக்கு கிட்டத்தட்ட SRMUக்கும் அவர்களுக்கான ஒட்டுமொத்த ஓட்டுல வெறும் 100 ஓட்டு தான் வித்தியாசம். 100 ஓட்டு தான் வித்தியாசம். அப்ப இன்னைக்கும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான், நேர்மைக்கு மரியாதை உள்ள சமூகம் தான். நேர்மைக்கு இந்த ஐசிஎஃப் இருக்கு. இன்னைக்கு அவங்க தயாரிக்கிற அந்த ரயில் பெட்டி எங்க உலகத்துக்கே சவால் விடுறாங்க. நாமளே பேசுறதில்லை. ஒரு எல்ஐசி எம்ப்ளாயா மற்ற பொதுத்துறையினர் நாம ஏன் பல கூட்டங்களுக்கு போகணும்னு சொல்றோம்? ஏங்க நாம நடத்துற கூட்டத்துக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 தோழர் இங்க வெளில இருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு இவர்கள் நடத்துற கூட்டத்துக்கு நாம போனோம். ஐசிஎஃப் கூட இன்னைக்கு பிரம்மாண்டமாக ரயில் பெட்டி தயாரிச்ச முடியுமா? யோசிச்சு பாருங்க. சாதாரண இன்னைக்கு இந்த ட்ரெயின் இருக்குல்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வித்தியாசமாக இனி எதிர்காலத்தில் முழுவதுமாக ஏசி பெட்டி தயாரிக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு ஐசிஎஃப் செஞ்சிருக்காங்க. நீங்க ரயில்வே புல்லட், அவன் புல்லட் ட்ரெயின் விடுறான், சைனா விடுறான், பிரிட்டன் விடுறான், அது கதை வேறங்க. இன்னைக்கும் ஏழ்மையை விரட்ட முடியாம வறுமையை ஒழிக்க முடியாது இந்த தேசத்துல. இன்றைய தினம் வரை பொதுத்துறை நிறுவன ரயில்வே என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. 10 ரூபாய்க்கு என்னால் 50 கிலோமீட்டர் பயணம் பண்ண முடியும் என்ற செய்தி உலகத்தில் எந்த புல்லட் ட்ரெயின் வந்தாலும் சரி, இந்திய ரயில்வேவுடைய சாதனையை யாராலும் தகர்க்க முடியாது. இதுதான் பொதுத்துறை சாதனை. நான் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நீண்ட நேரம் பேசுவது என்பதை விட இம்மாதிரி கூட்டங்களில் தொடரில் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ளுங்கள், அழுத்தமாக புரிந்து கொள்ளுங்கள். போராட்டங்களும் எதிர்ப்புகளும் நம்மளை சேதாரப்படுத்துமான்னு கேட்டா கண்டிப்பா படுத்தாது. போராட்டங்களும் எதிர்ப்புகளும் நம்மை மட்டும் சேதப்பட்டாது, சமூகத்தை சேர்த்து மேம்பட வைக்கும். எல்ஐசி நிறுவனத்தில் ஒரு புதிய ரெக்ரூட்மெண்ட் வந்தே ஆகணுங்க. இந்த வந்தே ஆகணும். அதற்கான போராட்டம் என்பது ஏதோ நம்மோட முடிய போறதில்லை, நம்மோட முடிய போற போராட்டம் கிடையாது. இம்மாதிரி கருத்தரங்களை மீண்டும் மீண்டும் நம்ம வலித்து உணர்ச்சோம். நாம மட்டும் புதிய வேலை, எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் புதிய வேலை வாய்ப்பு எடுக்கணும். எங்க போவான் யங்ஸ்டர்ஸ்? எந்த பாதுகாப்பும் கிடையாது. நீங்க அமேசான் ஒரு கம்பெனி சொல்றோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல. அமெரிக்காவோட சமீபத்தில் நடந்த தேர்தலில் அமேசான் நிறுவனம் மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளாச்சு. பைடன் இருந்தாரு, இப்போ வந்திருக்க ட்ரம்ப் இருந்தார். 2 பேரும் நடந்த சண்டையில அமேசான் நிறுவனத்துடைய தவறுகளை ஒரு தொழில் செய்யக்கூடிய அமேசான் நிறுவனத்துக்கு அலுவலகமே கிடையாதுங்க. இங்க யாராவது சொல்ல முடியுமா அமேசான் எங்க ஆபீஸ்? எல்ஐசிக்கு ஆபீஸ் எங்க? இதோ இருக்கு, எல்ஐசி பில்டிங். ரயில்வே ஆபீஸ் எங்க? பெரம்பூர்ல இருக்கு. ஐசிஎஃப் எங்க இருக்கு? பெரம்பூர்ல இருக்கு. இந்திய ரயில்வே ஜிஎம் ஆபீஸ் இருக்கு, சென்ட்ரல் இருக்கு. இந்திய தணிக்கைத்துறை இருக்கு, நுங்கம்பாக்கத்தில் இருக்கு.